வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மாநில அரசு தயாரித்த வழக்கமான உரையை ஆற்றாமல் ஆளுநர் என் ரவி வெளிநடப்பு செய்ததால் தமிழக சட்டசபை திங்கள்கிழமை வரலாறு காணாத நாடகத்தை சந்தித்தது. தேசிய கீதம் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு வெறுக்கத்தக்க அவமரியாதை தான் தனது திடீர் வெளியேற்றத்திற்கான காரணங்களாக ஆளுநர் மேற்கோள் காட்டினார். அதிகாரபூர்வ மாநில பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் கூட்டத்தொடர் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் சபையில் சலசலப்பை ஏற்படுத்தினார்கள். சலசலப்புக்கு மத்தியில் கவர்னர் செவிக்கு புலப்படாமல் சட்டசபையில் இருந்து வெளியேறியது அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆளுநர் புறப்பட்டதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு மாநில அரசு தயாரித்த வழக்கமான உரையின் தமிழாக்கத்தை வாசித்துக் கொண்டே சென்றார். அதிமுக எம்எல்ஏக்கள் மொத்தமாக வெளியேற்றப்பட்டதாலும் பாஜக, பாமக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து வெளிநடப்பு செய்ததாலும் அமர்வில் மேலும் தடங்கல் ஏற்பட்டது. கவர்னர் பலமுறை நினைவூட்டியும் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்படாமல் அவமதிக்கப்பட்டதாக ராஜ்பவன் அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அறிக்கையானது கீதத்தை மதிக்க வேண்டிய அரசியலமைப்பு கடமையை வலியுறுத்தியது மற்றும் ஆழ்ந்த வேதனைக்கு பதிலளிக்கும் விதமாக ஆளுநரின் நடவடிக்கைகளை நியாயப்படுத்தியது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறுவப்பட்ட நெறிமுறையின்படி கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைப்பதும் ஆளுநரின் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் முடித்த பிறகு அன்றைய நடவடிக்கைகளின் முடிவில் தேசிய கீதமும் இசைக்கப்படுவதும் அடங்கும் என்று சபாநாயகர் தெளிவுபடுத்தினார். இந்த நீண்டகால மாநாடு கீதத்திற்கு பேரவையின் மரியாதையை பிரதிபலிக்கிறது என்று அவர் விளக்கினார். அனுமதியின்றி சட்டமன்ற மேம்பாடுகளை புகாரளிப்பதற்கு எதிராகவும் மீறல்களுக்கு எதிராக சாத்தியமான நடவடிக்கைகளுக்கு எச்சரிக்கவும் அவர் ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அவைத் தலைவர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆளுநரின் செயல்பாடுகளை விமர்சித்தார். மாநில அரசு கவர்னர் உரையை வழங்க அழைப்பதன் மூலம் அரசியலமைப்பை பின்பற்றுகிறது என்று கூறினார். 2023 இல் அங்கீகரிக்கப்பட்ட உரையில் இருந்து ஆளுநர் இதற்கு முன்பு விலகியதையும் இந்த ஆண்டும் பிரச்சினையை மீண்டும் செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழக அரசும் அதன் மக்களும் தேசிய கீதத்தை மிக உயர்ந்த மரியாதையுடன் நடத்துகிறார்கள் என்பதை வலியுறுத்திய அமைச்சர் ஆளுநரின் தொடர்ச்சியான ஆட்சேபனைகளின் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் துரைமுருகன் கவர்னர் உரையின் அங்கீகரிக்கப்பட்ட பதிப்பு மட்டுமே சட்டசபையின் அதிகாரப்பூர்வ பதிவேடுகளில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்யும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அது குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்தச் சம்பவம் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நடைமுறை மற்றும் அரசியலமைப்பு விவகாரங்களில் நீடித்து வரும் உரசல்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மேலும் மாநிலத்தில் மேலும் அரசியல் பதட்டங்களுக்கு களம் அமைக்கிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.